படம்? எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ப்ரோ. சீரியஸே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து கோலமாவு கோகிலா, சொப்பன சுந்தரி அந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. பட் அந்த படத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஃபேக்டர் எல்லாம் இதில் பெருசாக இல்லை. மோரோவர் கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் அவதாரில் பார்க்குறப்போ அது ஜஸ்டிஃபைடாகவும் இல்லை. நிறைய இடங்கள் நம்மளுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சனால நம்மளுக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காகவும் இல்லை. ஸோ ஓவராலாக ஒரு வாட்சபிள்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, அவ்வளோதான். ஓகே. யாரோட ஆக்டிங் இதில் பிடிச்சிருந்தது? அதுவே தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். செத்து கிடந்தாரில் அவர் தான் பாவம். ஏன்னா ரொம்ப நேரம் செத்து கிடந்தாரில் அவர் தான் அப்படி நல்லா இருந்தது. மற்றபடி நிறைய கேரக்டர் வந்து ஒரு சீன் நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த சீன் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ராதிகாவோட ஆக்டிங் சில இடத்துல ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது, கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஆக்டிங் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ஃப்ளான்னு நான் நினைக்கிறேன். ஆன்டகனிஸ்ட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருந்தது, ஒரு சில இடத்துல இரிட்டேட்டடாக இருந்தது. என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? கனெக்ட் ஆயிருக்க இந்த படம் ஆவல தெளிவா அதுதான் ஒரு மேக்கிங்காக பார்க்குறப்போ நல்லா இருந்தது எனக்கு. ஓகே ஃபைன், அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. பட் கதையாக பார்க்குறப்போ நம்ம நிறைய பார்த்துட்டோம். அந்த பார்த்த படத்தில் புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது நம்மளை ஓகே சர்ப்ரைஸ் பண்ணாங்களான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. டில் த கிளைமேக்ஸ் வரைக்குமே எல்லாராலையுமே ஈஸியாக கெஸ் பண்ண முடியக்கூடியதாக ஸ்க்ரீன். ஸோ பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. விஜய் மேனரிசம் இருந்ததா சொல்கிறாங்களா? அது நிறையா இருந்தது. கன்னை தூக்கி எஸ்கே கிட்ட கொடுத்தாரா இல்லை கீர்த்தி சுரேஷ் கிட்ட கொடுத்தாரான்னு தெரில. கண்ணு பிடிக்கிற ஸ்டைலில் அவங்க பார்க்குற பார்வை எல்லாமே விஜய் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. மேபி அதனால தான் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க வெறும் கீர்த்தி சுரேஷாக ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்துடும். கோலமாவு கோகிலாவோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆமாம், அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இடத்துல அவங்கள நிறைய இடத்துல உண்மையாகவே சிரிக்க வைக்கும். அது இந்த படத்தில் பெரிய மிஸ் தான்.